சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது வினை போக்கும் சித்தர். இப்பூவுலகில் தாம் எடுத்த மானிட பிறவியை உலகம் முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் நலனுக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்த சித்தர் இவர். விவசாயிகளின் வினை போக்கிய சித்தர். இவரது புனைப்பெயர் கதிரீசர். ஒவ்வொரு மனிதனும் ஒரு விவசாயிதான். அவன் மன நிலத்தில் பக்திக்கான விதையை விதைத்து பயிரிட்டு விளைய வைத்து இந்த உடலில் மற்ற உயிர்களின் சேவை நலனுக்காக தியாகம், இறைத்தன்மை போன்றவற்றை அறுவடை செய்வதே அவன் கடமை என்பதை சொல்லாமல் சொல்லி உணர்த்திய சித்தர். நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்து நாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்பதை ஆன்மபூர்வமாக விளக்கி விவசாயத்தை கடைப்பிடிக்கும் வழிமுறைகளை வகுத்து தந்தவர் இந்த சித்தர். இளம் வயதிலேயே கரும்பு, நெல் மற்றும் தோட்டப்பயிர்கள் என்று அனைத்து விதமான பயிர் வகை பயிரிடும் முறைகளையும் குடும்ப சூழ்நிலை காரணமாக தெரிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்ட இவருக்கு அதுவே இவருடைய ஆன்மீக பணிக்கும் உறுதுணையாகவும் அமைந்துவிட்டது. 5 வயது முதல் விவசாய வாழ்வில் ஈடுபட்டிருந்த இவர் நல்ல ஆரோக்கியமான கட்டமைப்பான உடல் வளத்தை பெற்றிருந்தார். தினமும் அதிகாலை வயலுக்கு செல்வதற்கு முன் இவரது ஊரில் ஒரு யோகி தன் குருவின் ஜீவசமாதி மீது அமர்ந்து யோகம் புரிந்து கொண்டிருக்கும் காட்சியைக் கண்டு அதேபோல் நூற்றுக்கணக்கான யோகாசனங்களை, அதாவது நாகர்களை போன்று மரத்தில் தலைகீழ தொங்குவது, தண்ணீருக்குள் நீண்ட நேரம் மூழ்கி கிடப்பது போன்ற யோக சாதனங்களை கற்று தேர்ந்தார். இந்த இளைஞன் வெகு லாவகமாக நேர்த்தியாக யோகம் புரிவதை கண்ட அந்த யோகி இவனை ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுத்த எண்ணி இவனுடைய வீட்டினரிடம் சென்று அனுமதி கேட்க அதற்கு இந்த சிறுவன் அளித்த பதில், என் பணி விவசாய பணி செய்து கிடப்பதே. ஆன்ம சக்தியுடன் விவசாயிகளின் வினை அகற்றுவதே. அவனிடமிருந்து மிகவும் தெளிவாக வந்த இந்த பதிலை கேட்டு சற்று வருந்தினாலும் பின்னர் தம்மை சமாதானப்படுத்தி கொண்ட யோகி அவனது பெற்றோர்களிடம் தெய்வீக கலையுடன் திகழும் குழந்தையை விவசாயத்துடன் கூடிய தெய்வீக தன்மையிலேயே போற்றி வளருங்கள். எதிர்வரும் காலத்தில் இவன் ஒரு மகானாக வருவான் என்று வாழ்த்தி ஆசி கூறினார். இதில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் யாதெனில், சில சமயங்களில் அந்த யோகி ஒரு சில யோகங்களில் தம் உடலை கிடத்தி கொள்ளும் போது இச்சிறுவன்தான் தைரியமாக அவர் அருகில் சென்று அந்த யோக கூட்டிலிருந்து வெளிவரும் முறையை அவருக்கே எடுத்துரைப்பான். இது கண்டு அந்த யோகியும் ஊர் மக்களும் அதிசயத்து போயினர். அது மட்டுமா, விதவிதமான அரிய ஆசன யோக முறைகளை அவருக்கு உணர்த்தி மெல்லிய உடல்வாகுடன் இருந்த இந்த யோகிக்கு அவருடைய உடல்நிலைக்கேற்ப எந்த திசையை நோக்கி எந்த ஆசனங்களை எந்த யோகங்களை பயில வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்ததைக் கண்டு பல வருட கணக்கில் அறிந்து கொண்டு செய்ய வேண்டியதை சில மணி நேரங்களில் சொல்லும் இந்த இளைஞன் கலியுகம் கண்ட தெய்வீக பிள்ளை என்று யோகி போற்றியதுடன் ஊரும் அக்குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வீக குழந்தைதான் என்று யோகியோடு சேர்ந்து அவர்களும் போற்றி மகிழ்ந்தார்கள். தமது 7-8 வயதில் இந்த சித்தர் அருகிலிருந்த மாவட்ட விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு ஏற்ற வகையில் தகுந்த ஆலோசனைகள், ஆன்மீக உபதேசங்கள், விளைச்சல் இல்லாத காலங்களில்
ஆறுதல் மொழிகள், மாற்றுப்பயிர் முறைகள் போன்றவற்றைகளை தெய்வீக பாணியில் சொல்லித் தருவார். மாலையில் தம் விவசாய வேலைகளை முடித்துவிட்டு எல்லா விவசாயிகளும் ஒருங்கே வரவழைத்து காலை மாலை என 2 வேளைகளிலும் 1 மணி நேரம் பிரார்த்தனைகள், தியான வழிபாடுகள் மற்றும் விவசாயம் சம்பந்தமான அறிவுரைகளை கூறுவார். தமது 10 வயதிற்குள்ளாகவே பயிரிடும் நிலத்தை எப்படி செழிப்பாக்குவது, மழை, பூச்சி போன்றவற்றிடம் இருந்து பயிர்களை எப்படி காப்பது, அவைகள் வருவதற்கு முன்பே கவனிக்க வேண்டிய ஏற்பாடுகள் என்ன போன்ற இவைகளை மிகவும் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார் இந்த சித்தர். ஊர் மக்களின் மத்தியில் மட்டுமல்லாமல் அவ்வூரை சுற்றியிருந்த பல குறுநில மன்னர்களிடம் கூட இவரது ஆன்ம சக்தியுடன் கூடிய விவசாயத்திறன் மிகவும் பரவி இருந்தது. அது மட்டுமல்லாமல் பயிரிடும் நிலத்திற்கான வாஸ்து முறைகளில், அதாவது விவசாய நிலத்திற்கான தேவைகளுக்கு உண்டான பூஜைகள், ஸ்ரீகதம்பரி பூஜை, வாஸ்து பூஜை, ஒரு பூமியில் கிணற்றை எங்கே தோண்டுவது, வரப்பை எந்த வடிவில் அமைப்பது, எந்த திசையில் விதையை இடத் துவங்குவது, எந்த சமயத்தில் எந்த நாளன்று கதிர் அறுக்க வேண்டும் போன்ற பலவிதமான விவசாயம் குறித்து காரியங்களில் இச்சித்தரின் புகழ் எல்லா ஊர்களிலும் பரவியது. சிறு வயதில் எல்லா இடங்களுக்கும் கால்நடையாக யாத்திரை சென்று வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான ஆலயங்களை வழிபட்டு ஒவ்வொரு ஆலயத்திலும் நந்தவனம் அமைக்கும் நல்ல காரியத்தில் ஈடுபட்டு வந்தார். இப்படிப்பட்ட பேரும் புகழும் கீர்த்தியும் கொண்ட இச்சித்தரின் பெருமை மற்றும் மகத்துவம் ஓலைச்சுவடிகளிலேயே பல இடங்களில் இன்னும் அடங்கி கிடப்பதாகவும் அவைகள் காலப்போக்கில் தகுந்த ஒரு சத்குரு மூலமாக வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. விவசாயிகளின் மனக்குறைகள், பிரச்சனைகள், மனக்கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், திருமண வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள் ஆகியவற்றிற்கு எல்லாம் பரிகார பிராயச்சித்தங்களை அளித்து வந்திருக்கும் இச்சித்தர் விவசாயிகளின் நலனுக்காக குறிப்பிட்ட சில ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றன. இவர் வாழ்ந்த காலத்திலும் பஞ்சம், சூறாவளி, மழையில்லாமை, பெருமழை போன்றவற்றால் விவசாய பாதிப்பு போன்றவற்றை ஏற்பட்டன. அப்போது இவருடைய பேரையும் புகழையும் கண்டு மனம் பொறுக்காத பொறாமை கொண்ட பலர் மிகவும் ஏளனமாக ஒன்றுமில்லாத இந்த சிறுவனை விவசாயத்திற்கு என்றே பிறந்த கடவுள் போல் மதித்து கொண்டிருக்கின்றீர்களே, இவனை வைத்து மந்திர தந்திரம் ஏதாவது செய்து இந்த குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டியதுதானே என்று கேலியும் கிண்டலுமாய் பேசினர். இது பற்றி சிறிதும் கவலைப்படாத சித்தர், அது போன்று இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு உண்டான ஆன்மீக பூர்வமான காரணங்களை அறிந்து அவற்றை போக்கி வந்தார். இவரை எதிர்த்து ஏளனம் செய்து புறம் கூறிய அத்தனை பேர்களுடைய நிலங்கள் யாவும் தரிசு நிலங்களாக வறண்டு போக அது கண்டு பயந்த அம்மக்கள் சித்தரை நாடி வந்து காலிலே விழுந்து தங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வருந்தி மன்னிப்பு கேட்க சித்தர் அவர்களை மன்னித்து அவர்களுடைய நிலங்களில் தாமே உழுது முன்போல நன்செய் புன்செய் பயிர் நிலங்களாக்கி மாற்றி தந்தார். ஒரு கிராமத்திலே அங்கு இருக்கும் மரத்தடியிலே குரு தட்சணாமூர்த்தியைப் போல் அமர்ந்து அவர் பேசும்போது இவரது தெய்வீக சொற்பொழிவுகளை கேட்க மக்கள் கூட்டம் ஏராளமாய் கூடி இருக்கும். பல இடங்களில் பல பகுதிகளில் ஆங்காங்கே ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றி பல அற்புதங்களை புரிந்து வந்தார்.
இதுபோன்று இவர் வாழ்வில் பல அற்புத நிகழ்ச்சிகளை நாம் கூறிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு ஒரு சில. ஒரு முறை வட இந்தியாவின் ஒரு கிராம பகுதியில் இருந்த அந்த ஊரில் சித்தர் பெருமான் உழுது கொண்டிருந்த போது இவர் உழுத கலப்பை திடீரென்று தங்க கலப்பையாக மாறிவிட்டது. இவர் அந்த கலப்பையை அங்கேயே போட்டுவிட்டு, அடியேனுக்கு அண்ணாமலையாரின் அழைப்பு வந்துவிட்டது, என் அப்பன் அழைக்கின்றான், என் அப்பன் அழைக்கின்றான், என் அப்பன் அழைக்கின்றான் என்று 3 முறை கூவிக்கொண்டே அந்த நிலத்தையே விழுந்து புரண்டு பிரதக்ஷணம் செய்து கொண்டு உடலெங்கும் சேரும் சகதியுமாய் வெளியேறியவர் அடுத்த கணம் திருவண்ணாமலையை நோக்கி தம் பயணத்தை தொடங்கிவிட்டார். அன்று அவரது உடலிலே கிடந்த அந்த சேரும் சகதியும் அவர் திருவண்ணாமலையிலேயே ஜோதியாய் மறையும் வரை அப்படியே இருந்தன. எத்தனை முறை நீராடினாலும் அந்த திருவண்ணாமலை நாமசக்தி சேரும் சகதியும் அவருடைய அந்த திருமேனியிலேயே தெய்வீக முத்திரைகளாக முக்தி அடையும் வரை மறையாமல் தோற்றம் அளித்தன. வட இந்தியாவில் இந்த சித்தருக்கு அழைப்பு கிடைத்த அந்த பகுதிதான் இப்பொழுது அருணாச்சல் பிரதேசமாக மாறியிருக்கிறது. அவர் உழுத அந்த பொன் கலப்பை காலப்போக்கில் இங்கு வெளிவரும் என்பது சித்தர்களின் மரபு, தேவ வாக்கு. எவ்வளவுதான் தெய்வீக பணிகளை மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் கூட சூது, வாது, மது, காமம், போதை, புகை என்று பல கடுமையான கொடுமையான தீய பழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருப்பதைக் கண்டு மனம் வருந்திய சித்தர் திருவண்ணாமலையை தம்மை வருத்தி கொண்டு கடுமையான உண்ணா நோன்பு மேற்கொண்டு சில மாதங்களுக்கு அண்ணாமலையின் அடர்ந்த அந்த வனப்பகுதியில் யோகம், தியானம் இவைகளை மேற்கொண்டு மௌனமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். பல மரங்களின் உச்சியில் ஏறி பல மணி நேரம் அமர்ந்து தவயோக வழிபாடு முறைகளை கடைபிடித்து வந்த இவரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து கதறி அழுது வேண்டவே அவர்களது கோரிக்கைக்கு செவி சாய்த்தவர் தம் தியான யோக கட்டிலிருந்து வெளியே வந்து கிரிவலப் பாதையில் வழக்கம் போல் மக்களுக்கு நல்லறிவை போதித்தார். ஒரு நாள் திடும் என்று அந்த நிகழ்ச்சி நடந்தது. திருவண்ணாமலையிலே இருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் அத்தனையும் ஒன்று கூடி வானத்திலேயும் தரைக்கு மேலேயும் பறந்து மரங்களில் வந்து அமர்ந்து கிரிவலப்பாதை எங்கிலும் ஒன்று சூழ்ந்து குரலொழி எழுப்ப அந்த வினோதமான அற்புதமான காட்சியைக் கண்டு மக்கள் அதிசயத்துடன் அதிர்ந்து போய் நின்றனர். இதனை தொடர்ந்து அதன் பின்னணியில் தமிழ்நாடெங்கிலும் பறவைகளின் ஒலி அதிகமாகி பெருகிவிட்டது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த மக்கள், எதற்காக இந்த பறவைகள் கூட்டம் இப்படி கத்திக்கொண்டிருக்கின்றன? இத்தனை ஆயிரம் பறவைகளை ஒரே கூட்டமாய் நாம் இதுவரை பார்த்ததும் கூட கிடையாதே. இது என்ன விந்தையோ, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று அதற்கு காரணத்தை தேடி பல ஆன்றோர்களை போய் சந்தித்தனர். அந்த ஆன்றோர்கள் அறிவித்தபடி அந்த பறவைகள் பறந்து செல்லும் திசையை நோக்கி எல்லா மக்களும் பின்தொடர்ந்து பயணம் செய்தனர். என்ன ஆச்சரியம்! அந்த பறவை கூட்டம் யாவும் வந்து சேர்ந்த இடம், ஆம், அதுதான் திருவண்ணாமலை என்னும் புனிதமான திருத்தலம் அமைந்த இடம். அதற்குள் ஊர் முழுக்க விஷயம் பரவி என்னவோ ஏதென்று பதறி அடித்து கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் அந்த 15 நாட்களுக்குள் பறவைகளை தொடர்ந்தவாறு நடந்தும் குதிரை மாட்டு வண்டிகளில் பயணம் செய்தும் திருவண்ணாமலையில் வந்து குவிந்தனர். மாதபட்ச சிவராத்திரி நாள் அது. அப்பொழுது யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திருவண்ணாமலையின் தென்மேற்கு திசையிலே ஆயிரக்கணக்கில் பறவைகள் ஒன்று கூட அங்கு தானாகவே
இயற்கையாகவே மேலே எழுந்த ஒரு உயரமான மேடையில் மக்கள் தாங்கள் கொண்டு வந்த பல்வேறு விதமான பூக்கள், மூலிகைகள், சம்மித்துகள், மரத்தழைகள், கனிகள், காய்கறிகள் போன்றவற்றை வைக்க, அவற்றின் நடுவில் தவக்கோலத்தில் விவசாயி வினை அகற்றிய சித்தர் வந்து அமர்ந்தார். வெகு நாட்கள் மூச்சு பேச்சு எதுவுமின்றி கைகளை மேலே தூக்கி உயர்த்தியபடி அண்ணாமலையை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த சித்தர் அந்த சிவராத்திரி நன்னாளிலே பசுமையான இலை தழைகள் அவரின் உடலை சூழ்ந்திருக்க ஜோதியாய் வானில் சென்று திருவண்ணாமலையிலேயே ஐக்கியமாகி விட்டார். விவசாய வேலை பார்க்கும் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் இல்லத்தில் 1008 முறை கதிரேசன் துணை என்று ஜெபித்து தியானித்து அதன் பின்னர் தங்கள் விவசாய வேலைகளை தொடங்குவது நல்லது. இவர்கள் விவசாய வினையகற்றிய சித்தரை குல குருவாக கொள்வது மிக மிக நல்லது. மகன் மகளுடன் மனத்தாங்கள் கொண்டிருப்பவர்கள், கணவன் மனைவி உறவில் விரிசல் கண்டவர்கள் போன்ற இவர்கள் யாவரும் அருணாச்சலமலையை மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வருவது சிறந்த பலனை தரும். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.